இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 15ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் திருநாள். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, திருத்தியை திதி. அதுலேயும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் இருந்தால் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போக மாட்டீங்க. இன்றைய நாளிலிருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு 3 ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 ராசிகள் அல்லது 3 லக்னங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது ஹை ரேட்டட் கவனம்னு சொல்கிறது ரிஷபம், 2வது மகரம், 3வது கன்னி. இந்த 3 ராசிகளுடைய வீட்லேயுமே கொஞ்சம் தேவையில்லாத இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம், வீட்டில் பெரியவங்களோட இஷ்யூஸில் கொடுக்கலாம். கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, ருத்ராபிஷேகம் செய்வது. இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்கள் வீட்டில் இருக்க குடும்பத்தினர் அத்தனுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது, சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதனால் நிறைய பிரச்சனைகள் தீரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய நாள். அதாவது நிறைய விஷயங்கள், ஆழமான கருத்துக்கள், ஆழமான எண்ணங்கள், புத்திசாலித்தனம், இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். சில இடங்களில் நம்ம போய் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. சில இடங்களில் மௌனமே அது பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உட்காந்து யோசிக்கலாம், திங்க் பண்ணலாம். நாளைய தினம் பேசுனீங்கன்னா ஜெயிப்பீங்க. அமோகமான நாள் இன்றைய நாள். அதிர்ஷ்டம் யாருக்குன்னு கேட்டால், ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷாங்க எல்லாமே பயங்கர ஹாஸ்யம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பயங்கர நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், போக்குவரத்து நல்லா இருக்கும், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். கணவன் யாராக இருந்தாலும் சரி, மனைவி பேச்சு கேட்டு போகிறது இந்த நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். உணவு பொருட்கள் சார்ந்த விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதில் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. புத்தி கூர்மை, அறிவு, ஞானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாட்டு, கணக்கு, ஜோதிடம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் உட்காந்த இடத்துல நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் அருமையாக இருக்கு. ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டபுள் ஃப்ளோர் கட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு அடுக்கு மாடி வீடு கட்டக்கூடிய பிராப்தம். வீட்டில் நிறைய செடி வளர்க்கணும்னு எண்ணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் குழந்தைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் இன்றைய நாள் நீங்களும் பக்கத்தில் உட்காந்து சில விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய, இல்லைன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக பிளானிங் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கணக்கு போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காஷாய நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னாதிபதி மூல திரிகோணாதிபதி உடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அமோகமான நாள். மனசு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். எல்லாரையுமே நட்பாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் கொடுக்கும். உங்கள் மனசில் ஒரு வேகம் இருக்கும். ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடப்படாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள்.
ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு விவேகமாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிச்சு பலவிதமான நன்மைகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். செயல்திறன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நன்னா இருக்கும். இன்றைய நாள் பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பேசும்பொழுது அது ஜெயிச்சிடும். எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் உங்கள் கண்ணுக்கு படும். காணாமல் போன டாக்குமெண்ட் இன்றைய நாள் கண்ணுக்கு படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக தேடின்னு இருப்பீங்க, அது இன்றைய நாள் கிடைக்கும். தேவையான பண வரவுகளும் நல்லா இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியை படுக்கும். மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பிளான்ங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய நாள். எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஓவியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டேஷ்னரி, புக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பீங்க. இன்றைய நாள் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்னால் நிறைய பேர் இன்றைய நாள் அருமையான புக் ஒன்று வாங்குவீங்க. பசங்களுக்கு படிக்கிறதுக்காக புக்கு வாங்கி கொடுப்பீங்க. புத்தகங்களுக்காக நிறையா செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் அரசியல் புத்தகம், சோஷியாலஜி சம்மந்தப்பட்ட புத்தகம், நிறைய சித்தாந்தங்கள் சொல்லக்கூடிய புத்தகம், அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக ஏற்படுது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும். எடுத்த எல்லா காரியங்களும் மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு, புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இன்றைய நாள் நிறைய பேர் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. சோம்பல் அதிகமாக இருக்கும். போய் வேலை பண்ணணுங்கிற எண்ணமே வராது. அங்கே ஆஃபீஸ்க்கே போனாலும் சம்மந்தம் இல்லாமல் எதாவது பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு தான் இன்றைய நாள் இருப்பீங்க. அதே மாதிரி அதுக்கார யாருக்காரும் இல்லை அப்படின்னா உடனே முதலாளாக போய் உதவக்கூடிய நபர்களில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் மிக மிக அதிகமாக இருப்பாங்க. அதனால் நிறைய புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய விவேகம் இருக்கக்கூடிய நாள், பலவிதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ப்ரமோஷன் ஆர்டர் கைக்கு வரும். வேலை சம்பந்தப்பட்ட வரக்கூடிய அரியர் பத்திரம், ஏதாவது வர வேண்டிய பணம் இருக்கும், பிஎஃப் பத்திரம் இல்லை ஏதாவது சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிறையா பேருக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் கிளாரிட்டி இருக்கும், நிம்மதி இருக்கும். ஒரு நட்பு, எதிர்பாராத நட்பு, அதுவும் ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய நட்பு. டீ கடையில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆளை பார்ப்பீங்க, அவருடைய நட்பு நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவர்கள் மூலியமாக நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு புரோக்கரேஜ் மூலியமாக ஒரு அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்கும். பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வேலையில் பார்ப்பீர்கள். வேலை கிடைக்காத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். எதில் வேலை கிடைக்கும்? எனி கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் புக்ஸு, லெட்ஜர், டாக்குமெண்டேஷன் வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் காலேஜில் டீச்சர்ஸாக கண்டிப்பாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாணவிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் இறங்கி அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா 100% வெற்றி. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது உச்சஸ்தாய் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிளானட் அப்படின்னா 10ஆம் இடம் தான். 10ஆம் பாவகம் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சுப்பிரமணியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாக்ஷாத் ஏழுமலையானே உங்கள் கூட இருக்கான். அவர் இருக்கும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் சாக்ஷாத் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முழு திருப்தி, பயங்கரமான ஆனந்தம், அந்யோன்யம். எந்த விஷயம் நடக்குமோ, எந்த விஷயத்த நடக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, இல்லை நடக்க போகிற விஷயம் எதுவாக இருக்கிறதோ அதை முன்னாடியே உங்களால் யூகிக்க முடியும். யூ வில் நோ இட் இன் பிஃபோர் ஹேண்ட். எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடும்.
இதுதான் இப்படிதான் அப்படின்னு தெரியக்கூடிய பிராப்தம். அதனால ரொம்ப நேர்மையா எல்லா விஷயத்தையும் நீங்க முடிக்கக்கூடிய பிராப்தம். யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அமைதியா உங்க வேலையை நீங்க பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுவும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே தடையின்றி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான பிராப்தமாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஏழுமலையான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. எல்லார் வீட்லையுமே இன்றைய நாள் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். கேட்டை நட்சத்திரம்ங்கிறது அருமையான நட்சத்திரம். ஆனால் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லார் வீட்லேயும் நடக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.